நன்றி திவ்யா. தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு மணி உங்களிடம். இடைவேளைக்கு முன்பாக நம்ம மாற்று அப்படின்றத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். 1952 இருந்து இப்ப 15வது சட்டப்பேரவை தேர்தல் வந்துருச்சு. 67 இருந்து திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆள்றாங்க. ஆனா மாற்று இன்னொரு கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வரவே இல்லை அப்படிங்கிறது தமிழக மக்களோட விருப்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதுக்கு ஒரு உதாரணமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிவசேனாவோட நிறுவனர் பால் தாக்கரே கூட அவருடைய கட்டுரையில் எழுதியிருந்தாரு சாம்னால. மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா அந்த கட்சி வளரும் போது, அந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிக வாக்குப்பதிவு பெறும்போது, நீங்க தமிழக மக்களை பார்த்து மராட்டிய மக்கள் திருந்த வேண்டும், அதிமுக திமுகவுக்கு மாற்றா தமிழகத்துல இன்னொரு சக்தி வளராது அப்படின்னு காட்டமா கூட எழுதியிருந்தார். அப்படி ஒரு மனநிலை தமிழகத்துல இருக்கா? அது உண்மையானதானா? ஆமா, அதுதான் களத்துல எதிரொலிக்குது. இந்த கேள்வியே நீங்க ஆக்சுவலா உங்க கேள்வியிலே உங்களுடைய பதில் இருக்குது. 50 ஆண்டுகளாக நடப்பது என்பது 2 கட்சிகளுக்கு மாற்றாக தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வேற கட்சி எதுவும் வளரலைங்க. இது யதார்த்தம். நமக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது வேற, அது ஆரோக்கியமாற்றதா என்பது வேறு. இப்ப மாற்றுன்ற அந்த மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு வாதம் இருக்குல்ல. அது இப்ப 19ஆம் தேதி தெரியும் உங்களுக்கு. மே 19ஆம் தேதி நமக்கு தெரியும். நம்ம சிஸ்டத்துல இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகைன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்ன்றாங்க. உங்களுக்கு ஒரு 30% குறைந்தபட்சம் எந்த கட்சி போல் பண்ணுதோ பதிவாகக்கூடிய வாக்குகள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில ஒரு 1.5 லட்சம் ஓட்டு போல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 30% என்பது குறைந்தபட்சம் ஒரு 40,000 வாக்குகளாவது யார் வாங்குறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஜெயிக்க முடியும். இப்ப இந்த மக்கள் நல கூட்டணி உதாரணத்துக்கு வச்சுப்போம். இந்த மக்கள் நல கூட்டணி உங்களுக்கு நாங்கள் 2 திராவிட கட்சிகளுக்கான மாற்றுன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் நிறுத்துறாங்க. இவர்கள் 234 தொகுதிகளிலுமே ஒரு 28% வாக்குகளை வாங்கினா கூட அவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய சிஸ்டத்தில் இருக்க கோளாறு என்பது நீங்க முதல்ல யார் இவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கிடுறாங்களோ அவங்களுக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்ற அந்த ஒரு கருத்தும் உங்களுக்கு பர்சன்டேஜ் இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறவங்களுக்கு இவ்வளவு சீட்டுன்ற சிஸ்டம் இருந்ததுன்னா இங்க முடிவுகள் வேற மாதிரி இருந்திருக்கும். அவைலபிளா இருக்கக்கூடிய சிஸ்டத்துல நீங்கள் ஒரு 3வது அணி என்பது இங்க வெற்றியை தீர்மானிக்கிற அளவுக்குன்றத கூட விட்டுருங்க. அவங்க ஒரு இரட்டை இலக்கத்தில் இடங்களை வெல்லுவது கூட ரொம்ப கடினம். ஏன்னா சிஸ்டம் அந்த மாதிரி. நம்ம தொடர்ந்து பேசலாம். அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன், இந்த தேர்தல சாதனைகள் இல்லாம வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கைகள் ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பு பெற்றிருக்கு. இதுவரைக்கும் மாற்றுங்கிறத மக்கள் ஏத்துக்கலன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஆனா அதே திராவிட கட்சிகள், மற்ற கட்சிகள், மாற்றுன்னு சொல்ற எல்லா கட்சிகளுமே வாக்குறுதிகளை மட்டுமே முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. இதை நம்ம எப்படி பொருத்தி பாக்குறது? இல்ல வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் கட்சிகள் இருக்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த வாக்குறுதிகள் எத்தகையான வாக்குறுதிகள் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டுமே தவிர, அடிப்படையாக வாக்குறுதிகளை கொடுக்காம நம்ம போய் தேர்தலை சந்திக்க முடியாது. நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களிலும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டியது. இந்த வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது மக்கள் என்ன பார்க்கறாங்க அப்படின்னாக்க, தொலைநோக்கு பார்வையுடன் மக்கள் யோசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும், நாளைக்கு என்ன கிடைக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அடுத்த தலைமுறைக்கு இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறதுக்கு அளவுக்கு மக்கள் கடந்த. அதே சமயம் நம்ம பாத்தீங்கன்னா அதை நம்ம மக்களுடைய தவறு அப்படின்னு பாக்குறத விட, இதுல ஏதேனும் இல்ல, அதாவது இந்த வாக்குறுதிகளை கொடுக்கறது, நான் அடிப்படையா நம்ம இலவசங்களை கொடுக்கறது தப்பு அப்படின்னு நம்ம உடனடியா சொல்லிடுறோம். ஆனால் நம்ம பார்த்தோம்னாக்க தமிழ்நாட்டில் தொடர்ந்து growth பெரிய அளவுல பாதிக்காமல், பெரிய அளவுல ஆஃப்கோர்ஸ் பாதிப்பு கொஞ்சம் இருக்கு, பட் சுத்தமா அப்படியே growth இதனால நம்ம இலவசம் கொடுக்கறதுனால மாநிலத்தினோட வளர்ச்சியே நாசமா போயிருச்சுன்னு சொல்றதுக்கு ஒன்னும் ஆதாரம் இல்லை. இந்த இலவசங்கள் ஒரு ஏழை அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் வரவேற்கிறது மற்ற சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டால இருக்கிற மக்கள் அதை வேற மாதிரி பாக்குறது நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டில் பாக்குறோம். அடிப்படையா இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஒரு ஏழை எளிய மக்கள் ஒரு 10 பேர் இந்த கேள்வி கேட்டீங்கன்னா, பரவாயில்லைங்க அந்த இலவசங்க வாங்குறதுல என்ன கொடுக்கறது என்னங்க தப்பு தான். இதை ஒட்டி ஒரு கேள்வி உங்களுக்கு. இந்த நேரத்தில் இந்த பரப்புரையில இலவசம் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை அரசியல் கட்சிகள் பிரமுகர்கள் முன்வைச்சாங்க. அதுல பேசு பொருளா மக்களிடையே சென்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா நீங்கள் முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இந்த தேர்தலில் நீங்க பெரிய அளவுல இலவசங்கள் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். கவர்ச்சிகரமான இலவசங்கள் இப்போ திமுகல அந்த ஸ்மார்ட் போன்ன்றது அது கூட செலக்டா ஒரு ஃபார்மர்ஸ்க்கு சொன்னாங்க. இலவசங்களை தாண்டி வேறு என்னென்ன விஷயம்? இளைஞர்கள் மத்தியில நான் 2-3 தொலைக்காட்சி வாதங்களை கலந்துகிட்ட போது கூட அந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்கா யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்தது கல்வி கடன் ரத்து.
கல்வி கடன் ரத்து அவங்க கொடுத்த அந்த திமுகவோட மேனிஃபெஸ்டோல இருந்து, அதுக்கு பிறகு அண்ணா திமுகவும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளோட இதுலயுமே இருக்குது. அது அவங்க அவங்கள அது ஒரு அட்ராக்ட் பண்ணிருக்குது. ஆனா அதுலயே அவங்க ஸ்கெப்டிக்கலா சொல்லுவாங்க. அதாவது அவங்க அதை ஒரு சந்தேக கண் கொண்டு தான் பாக்குறாங்க. இது சாத்தியமா என்ற கேள்வியும் இளைஞர்கள் மத்தியில இருந்து வருது. நான் வேற ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் இருந்தபோது 4 இளைஞர்கள் அந்த மேனிஃபெஸ்டோவோட டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ வந்த ஒரு 2-3 நாள்ல நடந்த விவாதம். அவங்க இது எப்படி சாத்தியப்படும், இவ்வளவு 17-18 கோடி கடன் என்பது நீங்க தான் அதை செலுத்த போறீங்க, திரும்ப எப்படி உங்களுக்கு எங்க இருந்து பணம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆகவே இது என்னன்னா இப்ப நம்ம இந்த இலவசங்களை பற்றிய ஒரு கடுமையான விழிப்புணர்ச்சி மக்கள் கிட்ட ஏற்படுத்திருக்குது. நீங்க இந்த கல்வி கடன் உட்பட சொல்றேன் நான். இது அடுத்த தேர்தல்களில், இந்த தேர்தல் விட்டுருங்க, இந்த தேர்தல் ஒரு சோதனை களம் தான். அடுத்த தேர்தல் அது எப்ப நடந்தாலும் நியாயப்படி பார்த்தா 2021 நடக்கணும். அப்போ கட்சிகள் கண்டமேனி இலவசங்களையோ அல்லது அறிவிப்புகளோ விளையாட முடியாது. கேள்விகளை மக்கள் யோசிச்சு பாக்குறாங்களா? எப்படி நீங்க முன்வைத்த இந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, இவ்வளவு கடனை எப்படி ஒரு அரசு அடைக்கும் வந்த பிறகு, அதை மக்கள் சிந்தித்து பார்க்கிறார்களா? பெரும்பாலான மக்கள் சிந்தித்து பார்க்கிறார்களா என்றால் அது கேள்விக்கான பதில் கடினம் இல்லை என்று தான் சொல்லணும். நான் சொன்னது கூட இந்த கல்வி கடன் ரத்து என்பதில் அதை சந்தேக கண் கொண்டு பார்த்த அந்த கேள்வி இளைஞரிடமிருந்து வந்தது. படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது படித்து விட்டு வேலைக்கு போய்விட்டு இப்ப பேங்க்ல வாங்கின கடன் அடைச்சிட்டு இருக்கக்கூடிய அவங்க கிட்ட இருந்து இந்த கேள்வி வருது. ஆகவே விருப்பம் போல அரசியல் கட்சிகள் இலவசங்களை வாரி இறைக்கக்கூடிய அந்த போக்கு என்பது அடுத்த தேர்தலில் மிக கணிசமான அளவுக்கு கட்டுப்படும் தான் நான் நம்புறேன். அப்ப இந்த தேர்தலோட பரப்புரையில மையப்பொருள் கல்வி கடன் அப்படின்னு மையப்பொருள் நான் சொல்ல மாட்டேன். அது that is one of the topics. ஓகே. ஆமா. திருமதி லட்சுமி, தேர்தல் அறிக்கையில இலவசம் வாக்குறுதிகள், அதை தாண்டி உமன் எம்பவர்மெண்ட், மகளிர் நலனுக்கு பல விஷயங்களை எல்லா கட்சிகளுமே தேர்தல் அறிக்கையில முன் வச்சிருக்காங்க. அதாவது ஸ்கூட்டர் மானியம் முதற்கொண்டு சுய உதவி குழு மேம்பாடு, இப்படி பல விஷயங்களை வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, விமன் எம்பவர்மெண்ட்டை ஒரு இஷ்யூவாக மட்டுமே நான் பார்க்கல. தொடர்ந்து எல்லா காலகட்டத்திலையும் நம்ம விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பெண்களுக்கான உரிமைகள் இருக்கணுங்கிறதையும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இதை தேர்தல் அறிக்கை மூலமாகவோ இல்லை தேர்தல் காலத்தில் கொடுக்கக்கூடிய ப்ராமிசஸ் மூலமாகவோ அதை செயல்படுத்தணும்னு நான் எதிர்பார்க்கல. அது பெரும்பாலான பெண்கள் அதை அந்த நேரத்தில் மட்டுமே எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா காலகட்டத்திலையும் பெண்களுக்கான உரிமைகள், அவங்களை எம்பவர் பண்ணுறதுக்கான எல்லா நிலைகளும் இருக்க தான் செய்யணும். தேர்தல் காலத்தில் மட்டும் வாக்குறுதிகள் கொடுத்து ஸ்கூட்டர் கொடுக்கறதுனாலயோ இல்லை அவங்கள அவங்களுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்கறதுக்கு சப்சிடி கொடுக்கறதுனாலயோ அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் வந்துரும்னு சொல்ல முடியாது. பொதுவா வுமன்ஸ் சின்சியர் வோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட வாக்குகளை கவர்றதுன்னு மட்டும் பாக்குறதா இல்ல வளர்ச்சிங்கிறத பாக்குறதா? இல்ல, இத வளர்ச்சின்னு பார்க்க முடியாது. வாக்குகளை கவர்வதற்கான ஒரு உக்தின்னு தான் இதை நான் பாக்குறேன். ஏன்னா பொதுவாகவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விமன் ஓட்டர்ஸ் என் மாசா ஓட் பண்ணா ஏடிஎம்கே ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம அதை மித்துன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அது பதிஞ்சு போய் தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து திரு கிறிஸ்துதாஸ் காந்தி உங்களிடம், நம்ம இடைவேளைக்கு முன்பாக வால்பாறையில அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அந்த செய்தியை நம்ம செய்தியாளர் வழங்கினாரு. இப்ப நம்மளாவது சோசியல் நெட்வொர்க், சோசியல் மீடியால இவ்வளவு கனெக்டடா இருக்கும். ஆனா அந்த மக்கள் எதுவுமே அடிப்படை வசதிகள் இல்லாம இவ்வளவு தூரம் அவங்க ஆர்வம் வாக்களிக்கிறாங்க. அவங்களுக்கு இனி என்ன செய்யணும்? அரசியல் கட்சிகளுடைய இந்த தேர்தல் வாக்குறுதியில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நீங்க எப்படி கருதுறீங்க? வால்பாறையில் இப்போ காமிச்சது கூட அவங்க மலைவாழ் மக்களா பழங்குடி மக்களா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. வால்பாறையில் காடர்கள் இருக்கிறாங்க, மலசர்கள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இரவாளர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த அளவில் இப்போ அங்கே நெடுங்குன்றன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் காடர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ஓட்டு போடுறதுக்கு வில்லோனிக்கு வந்திருக்கிறாங்க. வில்லோனிக்கு வரணும்னா அவங்க 1 மணி நேரம் காட்டூடே அவர்கள் நடந்து வர வேண்டும். வில்லோனியில் போடுற பூத்தை நான் நெடுங்குன்றத்திலேயே போட்டிருக்கலாம். எனக்கு தெரிந்த வரைக்கும் வால்பாறையில் குடியிருக்கும் பழங்குடியினருடைய எந்த குடியிருப்பிலும் இந்த வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படவில்லை. இந்த தேர்தல் பணியாளர்கள் எவ்வளவு வசதியாக வாகனத்தில் போக முடியுமோ அந்த இடத்துல முடிச்சுக்கிறாங்க வாக்குச்சாவடியை. ஆகவே நான் எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு நான் பழங்குடியினரை நான் பாராமுகமாக இருக்கிறேன் அப்படின்னா அப்புறம் அவர்களுக்கு செய்து கொடுப்பதற்கு என்ன முகத்தோடு இவர்கள் வருவார்கள்? இப்ப தேர்தல் ஆணையம் 100% வாக்குப்பதிவை ஒரு இலக்கா வச்சிருக்கு. இப்ப இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்காதா? இந்த மாதிரி வாக்குச்சாவடி கொஞ்சம் வசதியா மக்களுக்கு எளிமையா அணுகிற முறையில இருக்கணும் அப்படிங்கிற செய்திகள்லாம் போய் சேர்ந்திருக்காதா? யாருக்கு சேர்ந்திருக்கணும்? தேர்தல் ஆணையத்துக்கு, தேர்தல் அதிகாரிக்கு. அது ஏன் அவங்க செயல்படுத்த முடியல? மாற்றம்னு கேட்டீங்கல்ல, என்ன மாற்றத்தை இந்த மக்கள்லாம் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒன்று, இந்த திராவிட சாதிய அரசியல் என்பது மாற வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்க்கிற மாற்றம். இந்த கட்சியா அந்த கட்சியா அப்படின்றது மாற்றங்கள் அதுவல்ல.
திராவிட சாதி அரசியல் மாற வேண்டும். ஊழல் அற்ற ஆட்சி அப்படின்னு கூட மக்கள் எதிர்பார்ப்பில்லை. ஊழலுக்கு தகுதி இல்லாத முதலமைச்சரும் அமைச்சரவையும் வேண்டும் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிற மாற்றம். இது ஊழலற்ற ஆட்சி இல்லை. எனக்கு விஓ ஒரு லஞ்சம் வாங்கினார்னா எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருப்பது இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களும் அமைச்சரவையும் என்பது தெள்ள தெளிவாக உலகத்திற்கு தெரியுது. மூணாவது, இந்த பட்டியலினத்திற்கும் பழங்குடியினருக்கும் உரிய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது இன்னொரு எதிர்பார்ப்பு. கடைசியாக எளிவந்த தலைவர்கள் வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு. எளிவந்த அப்படின்னா வள்ளுவர் சொல்லு எளிவந்த. இந்த இன்றைய மொழியில சொல்லணும்னா வந்தா இல்லாத தலைவர்கள் எங்களுக்கு வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. திரு கிருஷ்ணதாஸ் காந்தி, இந்த நேரத்துல இவங்க சொல்ற மாதிரி இதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கும் வாக்காளர்கள் நோட்டாவை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு சொல்லாமா? அப்படி நோட்டாவை நோக்கி நகர்ந்தால் அதற்கு வரக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தை என்ன பண்றது? நம்ம நோட்டா வந்து படித்தவர்கள், ஓரளவு படித்தவர்கள் தான் போடுவாங்க. உங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள், இப்போ நீங்க சொல்றீங்க பாருங்க, கிராம, இப்போ நீங்க உங்களோட தொலைக்காட்சியில காமித்த அந்த அந்த பகுதி, அது வந்து வால்பாறை, அங்க வந்து 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் வந்து எப்ப யானை ஓடி வரும், எப்ப சிறுத்தை புலி ஓடி வரும்னு தெரியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து ஓட்டு போடுறவங்க நோட்டாக்கு போட வர மாட்டாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு போட தான் வருவாங்க. நோட்டா வந்து இப்ப நீங்க நோட்டாக்கு வந்து பெரும்பாலான வாக்குகள் விழுந்தா கூட, இப்ப 1000 ஓட்டு பதிவாகுது, 999 ஓட்டு நோட்டாக்கு விழுந்து ஒரு ஓட்டு ஒரு கேண்டிடேட்டுக்கு விழுந்தா அந்த கேண்டிடேட் தான் ஜெயிப்பாரு. அதனால அது ஒன்றும் அதுல ஒன்றும் பெரிய அளவில் அது முடிவுகள் மாறப்போவது கிடையாது. ஆனா அதுல வேற சில கோரிக்கைகள் வருவதாக சொல்றாங்க. இவ்வளவு சதவீதத்துக்கு மேல 50% நோட்டாவிற்கு இருந்தா மறு தேர்தல் வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து சிலர் முன்வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நோட்டாக்கு ஒரு 30% வாக்குகள் விழுதுன்னா அந்த வாக்குகள் வந்து வீண் அப்படின்னு நம்ம நினைக்கிறதா, இல்ல அந்த வாக்குகளை நம்ம எப்படி பாக்குறது? இல்ல, அந்த வாக்குகளை எப்படி பார்க்கணும்னா, அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் இருக்காங்க பாருங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதி, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸ் தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரையுமே எங்களுக்கு பிடிக்கல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2014 மக்களவை தேர்தலில் நினைக்கிறேன், நீலகிரியில வந்து ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்ல காங்கிரஸுக்கு விழுந்த வாக்குகளை விட நோட்டா அதிகமா பதிவாயிருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு அபாய எச்சரிக்கையா தான் சிஸ்டம் எடுத்துக்கணும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நோட்டாக்கு அதிகமாக விழக்கூடிய வாக்குகளை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய அமைப்பு உள்ளுக்குள்ளேயே தன்னைத்தானே அதை சீர்திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் அதை பயன்படுத்திக்கணும். இது நோட்டாவை வந்து ஒரு நல்ல நோக்கத்துல தான் அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. அரசியல் கட்சிகளுக்கு மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை, ஒழுங்கா இருங்க, நீங்க வந்து கொலை செஞ்சவன, அட்டெம்ப்ட் மர்டர், ரேப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த மாதிரி பண்ணவனெல்லாம் நீங்க போடாதீங்கன்னு சொல்லி சிஸ்டம் சொல்லுது. இல்ல அரசியல் கட்சிகள் நாங்க போடுவோம் அப்படின்னாங்கன்னா ஒரு எச்சரிக்கை மணியா தான் வருது. இன்னைக்கு முதல்ல இது நோட்டா வந்திருக்கிறது வந்து, இன்னைக்கு அதுல எவ்வளவு பதிவானாலும், ஒரே ஒரு ஓட்டு வந்து ஒரு வேட்பாளருக்கு பதிவானாலும் அவர் தான் வெற்றி பெற்றாருன்னு. வரும் காலங்களில் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு 50% அல்லது ஒரு 30%, 1/3 நோட்டாக்கு விழுந்துனா கூட வந்து அந்த தொகுதியில மறுபடியும் ஒரு மறுதேர்தலை நடத்தணும் என்பது போன்ற தேர்தல் சீர்திருத்தங்கள் வந்தால் அது நன்றாக இருக்கும். முதல் படியாக நோட்டாவை வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா தான் நம்ம பார்க்கணும். திருமதி லட்சுமி, உங்கள்கிட்ட இப்ப இந்த தேர்தல் பரப்புரையில பேசு பொருளை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த தேர்தலில் வந்து ஊழல், மதுவிலக்கு ஒரு முதன்மை காரணியான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. பொதுவா தமிழகம் என்பது வாழ்வாதாரம், நீராதாரம் சார்ந்த ஒரு பிரச்சனை. முல்லை பெரியாறு அணை, காவிரி, பாலாறு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த தேர்தலில் இந்த வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் பின்தங்கிட்டு ஊழல், மதுவிலக்கு இதெல்லாம் முதன்மை காரணிக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, பின்தங்கி போச்சுன்னு சொல்லல. நம்ம ஒருவேளை நம்ம அதை பேசாம இருந்திருக்கலாம். நீங்க டெல்டா பகுதிகளில் போய் பார்த்தா அந்த காவிரி நீர் பிரச்சனையாகட்டும், இல்ல முல்லை பெரியாறு விவகாரமாகட்டும், எல்லா பகுதிகளிலையும் அந்தந்த ஒட்டுமொத்தமா எல்லா கட்சிகளுமே ஊழல் முழுமையாக பார்க்கும்போது ஊழலையும் மதுவிலக்கையும் முன்னிறுத்தி கட்சிகள் பேசுகிறார்கள். அதையும் நம்ம ஊடகங்களும் நம்ம அதை தான் பேசுறோம். அடிமட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லா காலகட்டத்திலையும் அந்த பிரச்சனைகளும் வாக்குச்சாவடிக்கு மக்கள் செல்லும் போதும் சரி, இல்ல தேர்தல்களிலும் சரி, அது பிரதிபலிக்கும். ஆனால் அந்த ஃபேக்டர்ஸை வந்து நம்ம பார்க்கறது கிடையாது, அதை உன்னிப்பா அந்த சமயத்துல கவனிக்கிறது கிடையாது. இந்த முறை வந்து எல்லாருமே நம்ம வந்து கரப்ஷனை மட்டுமே அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறத மட்டுமே பேச ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா தேர்தல்கள்லையும் மதுவும் பிரச்சனையாக இருந்திருக்கு, ஊழலும் பிரச்சனையாக இருந்திருக்கு, நீராதாரம், வாழ்வாதாரம், எல்லா பிரச்சனைகளுமே இருந்திருக்கு. ஆனா அந்தந்த மக்களுக்கு, அந்தந்த பகுதி மக்களுக்கு அந்தந்த பிரச்சனைகளை பொறுத்து அவர்களுடைய வாக்களிக்கும் விதம் வந்து மாறக்கூடியதாக தான் இருக்கும். இந்த கட்சிகளோட இந்த பிரச்சார அணுகுமுறையை நீங்க எப்படி பாக்குறீங்க? யூசுவலா இருக்கக்கூடிய பிரச்சனை, அதுல ஒன்றும் புதுசா அதாவது சொல்லிக் கொள்ளுகிறது போலன்னு பாத்தீங்கன்னா வந்து, இப்ப
ஏடிஎம்கேல வந்து அந்த அம்மா வந்து அவங்க வந்து அவங்களுடைய பலமே வந்து 2011க்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல வந்து ஊழல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கிற அளவுக்கு வந்து நிக்குது. அப்ப வாழ்வாதார பிரச்சனை வந்து நம்ம அதை பேசாம விட்டுட்டோமா, இல்ல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டோமா அப்படிங்கிறது. 96லயும் இது வந்து ஊழல் வந்து பெரிய அளவுல தான் இருந்தது. அன்னைக்கு 96ல வந்து எப்படி இருந்தது, மாற்றம் வந்து எப்படி இருந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா கட்டத்திலையும் ஊழல் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருந்திருக்கு. வாழ்வாதார பிரச்சனைகள் வந்து பெரிய அளவுல தேர்தலில் வந்து பிரச்சார பேசுபடு பொருளா எனக்கு தெரிஞ்சு இருந்தது கிடையாது. இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து நெகட்டிவான ட்ரெண்ட் தான் வந்து மக்கள் மத்தியில இருந்திருக்குது. இது வாக்காளர்கள்ட்ட போய் சேருது மாறுது. அது அதுல வந்து இந்த வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பேசுபடு பொருளா இருந்தது இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. இந்த நேரத்துல உணவு, தண்ணீர், பிறப்பு சான்றிதழ் இப்படி எல்லாத்துக்கூடையும் நம்ம அன்றாடம் பார்க்கிற நிகழ்வுகள்ல அரசியல் இணைந்திருக்கு. இந்த அரசியல் குறித்த விழிப்புணர்வு, தங்களுடைய வேட்பாளரை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம், அதாவது 232 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. இந்த வாக்காளர்கள் அவர்கள் சார்ந்த இந்த தேர்தல் அறிக்கைகளை ஒப்பிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்ல அந்த வேட்பாளர்களுடைய முகத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்களா? ரெண்டையும் அவர்கள் கவனத்தில் கொண்டு எனக்கு இவர்கள் ஓட்டு போடுவார்கள் என்று எனக்கு தோணல. கட்சி சின்னங்கள் தான் கண் முன்னால தெரியுது நிறைய மக்களுக்கு. கட்சி சின்னங்களும் அந்த சின்னங்களுக்கு சொந்தக்காரர்கள் யாரோ அவர்கள் தான் கண்ணுக்கு தென்படுகிறார்கள். வேட்பாளரும் கண்ணுக்கு தென்பட மாட்டாங்க. கட்சி சின்னத்திற்கான தலைவர் தலைவி யாரு, இது ரெண்டு தான் இந்த ஓட்டு போடுபவர்களில் ஏற்கனவே ஓட்டு போட்டு பழகியவர்களில் ஒரு 70% பேர்களுக்கு இது ரெண்டு தான் தீர்மானிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்று அவர்களுடைய சிந்தனையெல்லாம் நான் வந்து அதை இளக்காரமாக சொல்ல மாட்டேன். அவர்கள் சிந்திப்பதற்கான அந்த விஷயங்களை அவர்களுக்கு கொண்டு போவதில்லை. யாரும் கொண்டு போவதில்லை. அதிகாரிகள் கொண்டு போவதில்லை, ஆட்சிகள் கொண்டு போவதில்லை, கட்சிகள் கொண்டு போவதில்லை, ஊடகங்களும் நீங்கள் எந்த அளவுக்கு அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியவில்லை. சாதாரண நியூஸ் பேப்பர்லயும் இது கிடையாது. ஆகவே மக்கள் சேதி போச்சுன்னா அவர்கள் அவர்களுக்கு தேவையான வேட்பாளர்களை கண்டிப்பா தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க ஒரு மூத்த IAS அதிகாரியா பல தடங்கள்ல வந்து நீங்க தேர்தல் பணியை ஆற்றிருக்கிறீங்க. இப்ப தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து ஒருதலை பட்சமாவே இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை? இந்த தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய மாற்றம் என்னன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, குறிப்பாக இந்த தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் நான் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருந்திருக்கிறேன், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸராக இருந்திருக்கிறேன், நான் அப்புறம் அப்சர்வராக 5-6 ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். இதில் மாற்றம் செய்ய வேண்டியது, இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் தேர்தலை தமிழ்நாட்டு அதிகாரிகளை வைத்து நடத்த முடியாது. நீங்கள் நடத்தினீங்கன்னா நேர்மையான தேர்தலை நீங்கள் நடத்தியதாக சொல்லவே முடியாது. ஆகவே இதில் இங்கே இருக்கிற குறிப்பாக டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் எனப்படும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அதற்கப்புறம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கண்காணிப்பாளர்கள், தலைமைச் செயலர், டிஜிபி, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் உட்பட, சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் உட்பட நீங்க இந்த மாநிலத்து அதிகாரிகளையே வைத்து நான் ஒரு மாசம் மட்டும் அவங்க கிட்ட கொத்தடிமையா விட்டு நடத்துவேன் அப்படின்னா இதுல நேர்மை வரவே வராது. ஏனென்றால் அதிகாரிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இவர்கள் ஆட்சியாளர்களுக்கு இவர்கள் கொத்தடிமையாய் போய்விட்டார்கள். அவர்கள் இப்போ ஒரு இடத்துல பணப்புழக்கத்தை பற்றி வருது. அவரு சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் யாருக்கிட்ட சொல்றாரு? டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் கிட்ட சொல்றாரா, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்றாரா? மாவட்ட ஆட்சித்தலைவரா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு ஏற்கனவே ஆளுங்கட்சிக்கு கொத்தடிமைனா கொத்தடிமைதான். தேர்தல்கள்ல இந்த மாற்றம் நிகழும். தற்போது அந்த விமர்சனம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன்.